அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் நீதி, மக்களுக்கான நீதி. எந்த அரசும் எந்த சட்டத்திட்டமும் மக்களுக்கானது இல்லை என்பது மீண்டும் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாம தான் நம்பி நம்பிக்கைக்கு துரோகத்திற்கு ஆளாகி கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டு ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். ஏதாவது செய்வாங்க, நம்மளோட வாழ்க்கை மாறுன்னு தான் ஆட்சியை மாற்றி மீண்டும் மீண்டும் தலைவர்களை 5 வருடத்திற்கு ஒரு முறை இங்கே மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையில் வாக்குகளை போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். தெருவுலையும் உட்கார்ந்தாச்சு. அதற்கு பிறகும் இங்கே ஒன்றும் நடக்கலை. மொத்தமாக அடித்து கூடாரத்தவே காலியும் பண்ணிட்டாங்க. ஒரு சிறு வெளிச்சமும் சிறு நம்பிக்கையும் இந்த போராட்டத்தில் இருந்துச்சு. இது ஏதாவது ஒரு விளைவை கொடுக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மக்கள் போராட்டமாக இது இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு வெளிச்சமும் அதை சுற்றியான ஒரு சுதந்திர ஒரு காற்றும் வீசத் தொடங்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே நிலவியது. அந்த கடுமையான போராட்டத்தில் அத்தனை பேருமே பெண்கள், குழந்தைகளுடன், பசிபட்டினியுடன், இரவு பகல் பாராமல் கொசுக்கடியிலையும் மழையிலையும் வெயிலையும் இருப்பதை தின்றுவிட்டு இருக்கிற இடத்துல தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகாமல் சொந்த பந்தங்களை பார்க்காம வீடு வாசலை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு அது ஒட்டு மொத்த எல்லாத்தையும் மறந்துட்டு இது நமக்கான போராட்டம் இல்லை என்ற உணர்வுடன் ஒட்டுமொத்தமாக இங்கே நசுக்கப்படக்கூடிய ஏழை எளியோர்களுக்கான இந்த போராட்டத்தின் நம்பிக்கையாக இருந்த அத்தனை பேருடைய மனதையும் ஒரே இரவில் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கி நசுக்கி இங்கே சின்ன பின்னமாக்கி விட்டது இந்த அரசு. எங்கே எல்லாம் போராட்டம் வெடிக்கிறதோ அங்கே எல்லாம் நிச்சயம் ஒரு சுதந்திர வெளியான வெளிச்சம் தோன்றும். ஆனால் அது துளிர்விட்டு அது வெளிச்ச பிரவாகத்திற்கு வரும் முன்பே எதாச்சதிகாரத்தின் சர்வாதிகாரத்தின் கரங்களால் அது அணைக்கப்படும், ஒடுக்கப்படும், நசுக்கப்படும் என்பதற்கு மீண்டும் இந்த போராட்டம் நசுக்கப்பட்டதற்கும் அடித்து ஒடுக்கப்பட்டதற்கும் ஒரே இரவில் அத்தனை பேரையும் ஓட அடித்து விரட்டி மண்டையை உடைச்சு எத்தனையோ பேரத்துக்கு கைகாலெல்லாம் முறிந்து இன்னைக்கு சொல்லனா கொடுமை அணிவித்து தோல்வி மனநிலையில் சிக்கி தவிக்கிற இந்த ஏழை தாய்களின் கண்ணீருக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்கிற போகிறது? ஒரு போராட்டம் என்பதும் அதன் தன்மை என்பதும் ஏதோ எங்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் கிடையாது. ஆனால் வாழ்வதற்காவதும் ஏதாவது ஒரு வழி கிடைக்க வேண்டும் அல்லவா? எதையாவது நம்பித்தானே நாங்கள் வாழ்கிறோம். எங்கள் உழைப்பை போட்டு எங்களுடைய அத்தனை வேர்வை சிந்தி ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை எச்சங்களையும் மிச்சங்களையும் குப்பை கூலங்களையும் எங்கள் இரு கைகளால் மல்லி கொண்டு போய் இந்த நகரத்தையும் இந்த சூழல்களையும் எப்பொழுதுமே சுத்தமாக தூய்மையாக வைத்து கொள்ளக்கூடிய எங்களுக்கு நீங்கள் கணக்கு பார்க்கலாமா? அள்ளி கொடுக்க வேண்டிய கை கிள்ளியாவது கொடுக்குங்களாங்கள? அதையும் தட்டி பிடுங்கினால் நாங்கள் எங்கே போய் நிற்போம்? எங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது? இந்த சம்பளத்தை வாங்கி அதில் குடும்பம் குட்டி புள்ள குட்டி எல்லாத்துக்கும் சோத்தை போட்டு வளர்த்தி ஆளாக்கி வாடகை, கரண்ட்டு பில்லு, அது இது லொட்டு லொஸ்கு வரி எல்லாத்தும் போக வீடு வந்து சேரக்கூடிய அந்த மிச்ச தொச்சத்தையும் கடன் அது இதுன்னு போய் நாங்கள் எதை கொண்டு வாழுவோம்? இதற்கிடையில் எங்களுடைய வாழ்க்கையை போல் என் குழந்தைகளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்ற ஒரு கனவுல எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறோமே, அதனுடைய எதிர்காலத்திற்கு கல்விக்கு அந்த கல்விக்கான அந்த ஒரு சேமிப்புக்கு நாங்கள் எங்கே போவோம்? இருந்தால் தானே சேமிக்கிறது. சேமித்து வச்சா தானே என்னுடைய குழந்தையும் நாளைக்கு இந்த குப்பை கூலத்தில் வந்து குப்பை பொறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரக்கூடாதுங்கிறது என் கனவு நிறைவேறும். என்னுடைய அடிப்படையே இங்கே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தையும் இந்த சமூகத்தில் நாளை இதே நிலையில் ரோடு பெருக்கி கொண்டும் குப்பை கூலங்களை பெருக்கி கொண்டும் கூட்டி வாரி அத்தனையும் இதே நிலைக்கு என் தலைமுறை தொடர்ந்து இந்த சக்கரத்தில் சிக்கிக்கொண்டு சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய சூழலை இந்த பொருளாதாரம் தான் தீர்மானிக்கிறது என்பதற்காக நாங்கள் களத்திலிருந்து போராடினோமே. நாங்கள் வீடு வேணும்னு கேட்டோமா,
காரு வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டோமா? எங்களுக்கு முன்பு கொடுத்த சம்பளத்தை அதை தட்டி பறிக்காம அப்படியே கொடுங்கன்னு தானே கேட்டோம். இருக்கிறதுல கை வச்சிட்டீங்களே ஐயா, இதுக்கு மேலே எனக்கு வேணும்னா நாங்கள் கேட்டோம்? இல்லை பத்துலேன்னு கேட்டோமா? ஏதோ கொடுத்துட்டு இருந்தாங்க, கொடுத்துட்டு இருக்குது, அதையாவது அப்படி விட்டுருக்கலாம்ல. மொத்தமாக தட்டி பறிச்சுட்டு அதுலேயும் பாதி சுரண்டி தின்னுட்டு மிச்சம் மீதி இதுதான்னு கொடுத்தா, இதில் விலைவாசி, வாழ்க்கை சூழல், எங்கே போனாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான ஒரு வாழ்வியல் நுகர் பொருட்களின் விலையேற்றம், இதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த சம்பளத்தில் நாங்கள் எப்படி வாழுவோம்? எப்படி எங்களுடைய 3 நேரம் எங்களை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு சோறு போடுவோம்? ஒருவர் சம்பாதித்து ஒருவரே வாழக்கூடிய சூழல்லையே அந்த இன்னைக்கு இந்த நிலைமை இந்த சமூகத்தில் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க. அதுவும் பெண்கள் தான் அதிகமாக வரும்படி உள்ளவர்களாக அந்த வரும்படியை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். பல பெண்களுடைய வேர்வையும் இரத்தமும் தான் பல குடும்பங்களை இங்கே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நடுத்தர மக்களின் வாழ்க்கையிலும் ஒரு சூழல், எங்களை போன்ற அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையிலும் இன்னொரு சூழல். இந்த 2 சூழல்களிலும் சிக்கி தவிக்கிறது பெண்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கண்ணார பார்த்து கொண்டும் எங்கள் வயிற்றில் அடிச்சிட்டிங்களே, என்னையா கொடுமை அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லி அழுவது, அப்படியே சொல்லனா துயரத்தில் நெஞ்சு வெடிக்குதுங்க. என்னங்க கொண்டு போக போகிறீங்க? கணக்கு போட்டு பாருங்கள். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சிட போயிடுதா? இல்லை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற வீடு வாசல் சொகுத்து சுகம், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, அந்த ஏகபோக ராஜபோக வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சம் விட்டு போயிடுமா? எதுவுமே இங்கே உங்களுடையது ஒரு நயா பீஸா நஷ்டமாக போவதில்லை. இல்லை, மக்கள் வரிப்பணம், மக்களுக்கான தூய்மை, மக்களுக்கான பணியாளர்கள், இதற்கு மக்களே வரி செலுத்துகிறார்கள். அதை சரிவர கணக்கெடுத்து இவர்களுக்கு முதன்மையாக நான் ஒரு இடத்தை கொடுத்து இவர்களுக்கு பிரித்து கொடுத்தது போகத்தாங்க நீங்கள் மற்றதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க? சமூக நீதினு வாயளவில் சவடாலாக பேசுகிறீங்கல்ல, எங்களை போல சமூக நீதி உலகத்தில் உண்டான போட்டு அப்படியே மாறு தட்டி தொட தட்டி பேசுகிறீங்கல்ல, செயல் எங்கெங்கேயா இருக்கு சொல்லுங்க. ஒரு சனம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தலையா? இந்த பாவத்தை எல்லாம் எந்த தலைமுறையில் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? நீங்கள் புகழ், பணம், அரசியல் செல்வாக்கு எல்லாத்தையும் உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் சேர்க்க போகிறீங்க. அதுவெல்லாம் உங்கள் வாரிசுக்கு வரும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இந்த எச்சபட்ச தொச்சமான இந்த ஈன செயலுக்கான பாவத்தையும் நீங்கள் தான் சுமக்க போகிறீங்க. அடுத்தது அப்படியே வாரி உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க போகிறீங்க. உங்கள் புள்ள வாரி அப்படியே உங்கள் பேரனுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படியே உங்களுடைய வம்சாவளி கிளையில் பூரா அந்த பாவம் பரவி ஒட்டு மொத்தமாக நிற்க போகுது. இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன வாழாம என்ன? எத்தனையோ சாம்ராஜ்யம் 3 தலைமுறைக்கு மேல் இங்கே நிலைத்ததே இல்லை. இது உலக வரலாறு. எத்தனை வரலாறு இருக்கிறது சொல்லுங்க. ஆணவத்தில் ஆடிய அத்தனை அரசர்களும் அரசியல் தலைவர்களும் எதாச்சாதிகார சர்வாதிகாரம் காணாமல் போய் அங்கே புல்லு பூண்டும் கூட முளைச்சு அந்த இடமே மறைஞ்சு போன காலகட்ட வரலாறுகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இதெல்லாம் நாம் தெரிந்தோம். இன்னும் எதைய வாரி கட்டுறதுக்காக இப்படியெல்லாம் வயிற்றில் அடித்து பிழைக்கிறோம், சுரண்டி திங்கிறோம். எத்தனை விஷயங்கள் விரயமாகிறது. இங்கே கார் பந்தயம் நடத்துனீங்க, ரோட்டுக்கு நீங்கள் கட்டக்கூடிய விளம்பர பதாகைகளின் வருஷாந்திர அந்த ஒரு பட்ஜெட்டை போட்டு பாருங்க. கொடிக்கம்பம் நடுறீங்க, அந்த கொடி கம்பத்தில் கட்டக்கூடிய அந்த கொடி துணி இருக்குல்லங்க, அது எத்தனாயிரம் மீட்டர்கள், அதற்கான விலை அதை கணக்கு போட்டு பாருங்க. அதை கிலோமீட்டர் கணக்கில் நடுவதற்கான கூலி, மாநாட்டு பந்தல், அங்கே விரயமாகக்கூடிய உணவு, வண்டி வாகனம், என்னங்க தார தப்பட்ட தோரணம், எதற்கு? உங்களுடைய துதிபாடுறதுக்கு தானே.
தாத்தாவுக்கு ஒரு துதி, அப்பாவுக்கு ஒரு துதி, மகனுக்கு ஒரு துதி, பேரனுக்கு ஒரு துதி, இன்னும் பிற அண்டு சிண்டில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் துதி. கல்யாணமாக இருந்தாலும் துதி, கருமாரியாக இருந்தாலும் துதி. கல்யாணத்துக்கும் வழிநடுகளை பந்தல், கருமாதிக்கும் வழிநடுகளை பந்தல். ரெண்டு பக்கமே உங்கள் கொடி தான் பறக்குது. ஆனால் ஏழைகளுடைய பாடு ரோட்டில் சிக்கி தவிக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கூலிங்கிற ஒரு படம் போய் பார்த்துட்டு, அடடா நம்ம மாமன் பையன் கலாநிதி மாறனுடைய தயாரிப்பு, பல கோடி இந்த படத்தில் வருமானம் வருமே அப்படின்னு கைதட்டி புலங்காயுதம் அடைஞ்சு ஒரு முதல்வர் செய்யக்கூடிய முதன்மையான பணியே ஒரு திரைப்படத்தை போய் சிறப்பு காட்சி பார்க்கறது தானே. குழு குழு ஏசியில் அப்படியே கூலிங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த கூலிங்கிற படத்துக்குடைய அர்த்தமே இங்கே உசுருடன் போராடிட்டு இருக்குது தெருவில். அங்கே ஒரு கூலி நடிச்சிட்டு இருக்கான். இங்கே பல கூலிகள் வயிற்று பிழப்புக்காக, வாழ்வாதாரத்திற்காக போராடிட்டு இருக்குது. இந்த போராட்டத்தில் பொறுக்க முடியாமல் படம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள நம்மளை எவனும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிச்சுட்டு தானே படம் பார்க்க போகிறீங்க. போயிட்டு வந்த பின்னாடி அந்த கூலிகளுடைய ரத்தம் அப்படியே சாலையில் ஓடுது. ஓட ஓட அடித்து விரட்டப்படுகிறார்கள், மிதிபடுகிறார்கள், துன்புறுத்தப்பட்டு வண்டி வாகனத்தில் வந்தவர்கள் அந்த வாகனங்கள் உடைந்து அது பாதிப்பாகி காணாமல் போய் எங்கே போவாங்க நடிகர்வில். ஒட்டு மொத்தமாக அவர்கள் ஊர் போய் சேருவதற்கும் கூட வண்டி வாகனம் கிடையாது. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. என்னம்மா வெயில் உட்காந்துருக்கிறியே, தொண்டை வரலுமே இந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடி அப்படின்னு ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதி வந்து அந்த போராட்டத்தில் உட்கார்ந்து பேசுனீங்களா? மிரட்டல் தானே விட்டீங்க. அந்த மிரட்டல் தானே உங்களுடைய ஆயுதமாக இருக்கிறது. ஏனென்றால் அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்திற்கான ஏவல் கூலியாக போலீஸ் இருக்கிறது. அந்த ஏவலை ஏவி விட்டால் அது எங்கே போனாலும் கடிக்கும். அதுதானே உங்களுடைய சர்வாதிகார போக்கு. நடு நிசியில் சுதந்திரம் கிடைக்கும்னு போராடின அந்த மக்களுக்கு அருமையான ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டீங்க. என்றைக்கும் உங்கள் வாழ்வு விடியாது. ஆனால் கோட்டை கொத்தளத்தில் ஆகஸ்ட் 15 முதல்வராக நான் கொடியேற்றுவேன்கிற உங்களுடைய ஆணவ போக்கு, சர்வாதிகாரம் நிச்சயமாக இது சுதந்திரமடையாத நாடு என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. இந்த அடிமைகள் உங்களை போன்ற சமூக போராளிகள் என்று சொல்லி, புரட்சியாளர்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் பேசி வாய் சவடாலில் வாக்கு வாங்கி ஜெயிக்கக்கூடிய, காசு எறிந்தால் ஓட்டு போடுவாங்கிற உங்களுடைய நம்பிக்கை தான் இவர்களை சுருண்டி திங்கிற அளவுக்கான, அடித்து நொறுக்குவதற்கான ஒரு அதிகார துஷ்பிரயோக மனோநிலையை கொடுத்திருக்கிறது. அதை கொடுத்ததே இந்த ஏமாளி மக்கள் தாங்க. அதனால தாங்க நீங்கள் ஏறி மிதிச்சுட்டே இருக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் ஏறி மிதிப்பீங்க? இந்த சமூகம் இன்னைக்கு வேண்டுமானால் ஓடி இருக்கலாம். தவித்து தவழ்ந்து தன்னிலை உணராமல் தன்னிலையில் இருக்கக்கூடிய பாவத்தை கையேந்தி போயிருக்கிறார்கள். அத்தனை பாவங்களையும் உங்கள் மீது சாபமிட்டு போயிருக்கிறார்கள். அதையெல்லாம் மடியேந்தி உங்கள் குடும்பம் வாங்கி கொள்ளட்டும். நீங்கள் நன்றாக இருங்கள். சுதந்திரம் என்பது இவர்களைப் போல ஏழை பாலை கிடையாது. அவர்களின் இரத்தத்தை குடித்து அதிகாரத்தில் வம்சமாக கொள்ளையடித்து சேர்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குத்தான் சுதந்திரம். சுதந்திர நல்வாழ்த்துக்கள் சர்வாதிகாரி அவர்களே. நன்றி, வணக்கம். இது அரசியல் நீதி.